ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, துர்கா யாருக்குமே தெரியாமல் நவீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க. கார்த்திக் கிட்ட வந்து நவீன் ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீயும் என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலை, இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறத என்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்ட அப்படின்வாங்க. அதை கேட்ட நவீன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே துர்காவும் கார்த்திக்கிட்ட, ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மா கிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக், சரி வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், தாலியை மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துர்காவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்திகோட கிளம்பி போவாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன திடீர்னு கோவிலுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. துர்கா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. துர்கா எதிர்க்கவே தட்டையும் மாற்றிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து துர்கா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இது, அம்மா கிட்ட எப்படியும் நம்ம இந்த விஷயத்த சொல்ல முடியாது, அவங்க எப்படியும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே எப்படி போக போகுதுன்னு தெரியவே இல்லை, அதனால நம்மளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிக்க போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேவதி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு துர்கா கிட்ட போயிட்டு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதி, உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியுமா, அம்மா கல்யாண விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி, இது வாழ்க்கை, எதை பற்றியுமே அவங்க கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தால் எல்லாத்துக்குமே ஒத்துக்க முடியுமா, அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு முன்னாடியே வந்து தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த பொண்ணுக்குமே நடக்காது தெரியுமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதி வந்துட்டு, வேறு வழியே இல்லாத மாதிரி பேசாது, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா துர்காவுக்கு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து துர்காவை பார்த்து, எதுக்குமே அவசரப்படாத, பொறுமையாயிரு, இந்த கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துவாங்க. அதை கேட்ட துர்கா, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் நம்புகிறேன், ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும், எதை பற்றியுமே கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துவாங்க. துர்காவும் ஓகே சொல்லிடுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரோகிணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கொமட்டிட்டு வாமிட் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா வாமிட் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. சாமுண்டீஸ்வரியும், என்ன ஆச்சு ரோகிணி, ஏன் திடீர்னு வாமிட் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஃபுட் பாய்சன் நினைக்கிறேன், சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை போலமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரகலா சும்மா இல்லாமல், இல்லையே இதை பார்த்தா சாதாரண வாந்தி மாதிரி தெரியவே இல்லையே, மசக்கையாக இருக்கிறவங்க எடுக்கிற வாந்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகிணி மயில்வாகனம் எல்லாம் அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா ரேவதியை வந்து திரும்பி பார்ப்பாங்க. ரேவதியும் செம ஷாக்கிங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் திருன்னு முழிச்சிட்டு கார்த்திகை பார்ப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பிரச்சனையாகுமோ, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி அவரும் திருன்னு முழிச்சு பார்ப்பாரு. எப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.